ஆ ஓகே. ரெண்டாவது ப்ராப்ளம் பாரு. let a equal to set of all t sin of 1 over t such that t belongs to 0 to t 0 to 2 by pi. which of the following are true? அந்த செட் a என்ற செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 to 1ல 0 to 2 பைல வந்து t வேரி ஆகுது. அப்ப t into sin 1 over t அவுட்புட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கு சுப்ரீமம் இப்படி இருக்குமா இன்ஃபிரிம் இப்படி இருக்குமா அப்படி ஒரு மாதிரி தான் क्वेश्चन கேட்டுக்கிறாங்க. ஸோ t into sin 1 over t முதல் படம் எப்படி இருக்கும்? ஏன்னா படத்தை வச்சு இது பண்ணிக்கலாம். இது என்னன்னாக்க x sin 1 over x படம். அப்ப x sin 1 over x படம்னா இப்படி இருக்கும். இதான் வர மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 to 2 pi 2 by pi 2 by pi வேல்யூ எப்படி வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டடா 1 விட கம்மியாவா? ஏன்னா இது 3 பாயிண்ட் வரும், இது 2 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோ. இதான் 1 இங்க இருக்குது அப்படின்னாக்கா இது 2 by pi வேல்யூன்றது சம்பேர் இப்படி இருக்கும். அப்ப இதுக்குள்ள இருக்கிற 0 to ஓபன் இதுக்குள்ள இருக்கிற எக்ஸுக்கு அவுட்புட் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து வேரி ஆகுது, இதுல இருந்து இது போகுது இல்லையா, இந்த அவுட்புட் இதான் t into sin 1 over t and so on இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் லென்த்தா இருக்கும் செட்டு. அப்புறம் அப்படின்னா இப்படி, ஸோ இப்படி, ஸோ இதுதான் அந்த கலெக்ஷன் செட்டு வரும். ஸோ இதுக்கு இன்ஃபிரிமம் சுப்ரீமம் தான் கேட்குறாங்க. ஆமா தானே? யாரு இந்த கலெக்ஷனுக்கு இன்ஃபிரிமம் சுப்ரீமம்? சரி, சுப்ரீம் 1 வருமா? வராது. சைன் வந்து பை பை 2ல 1 எடுக்கும். பை பை 2 வேல்யூ என்னது? பை பை 2 ஜெனரலா பை பை 2 1 பாயிண்ட் சம்திங்கா? ஏன்னா 3 இல்ல, அது 3.14 ரஃபானா கூட 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 1 பாயிண்ட் சம்திங் வரும். இது வந்து 1 விட கம்மியா வரும். ஆமா தானே? 1 விட கம்மியா. அப்ப 1 என்னும் போது வேல்யூ கொஞ்சம் கூடுதலா இருக்கும், இந்த வேல்யூக்கு ஈக்குவலா வராது. ஆமா தானேப்பா? ஓகேவா? அப்ப சுப்ரீம் வந்து 1 அட்டைன் ஆகாது. அதே போல இன்ஃபிரிம் என்ன அட்டைன் ஆகாது? -1 அட்டைன் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா சைன் கர்வனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பொதுவா? பை பை 2ல தான் அது 1 எடுக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் எடுக்காது. ஓகே. ஆனா இங்க ஃபங்க்ஷன் வந்து t into sin 1 over t ன்னு இருக்குது. ஆமா தானே? t into sin 1 over t ன்னு இருக்குது. ஸோ எனிவே 1ல ஃபங்க்ஷன் வந்து 1 இப்படி எடுக்கும். ஆமா, இதுதானே ஐடென்டி ஃபங்க்ஷன் இல்லையா? 1ல 1 எடுக்கும்போது இப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப சுப்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? வேல்யூ என்னது? 2 by pi வேல்யூ. 2 by pi வேல்யூ 1 விட கம்மி தான். அப்ப இந்த கர்வ்லாம் வந்து அதை விட கம்மியா தான் இருக்குது. ஸோ அப்ப சுப்ரீம் வந்து 1 வராது, இன்ஃபிரிமும் -1 வராது. சரி, சுப்ரீம் ஆஃப் ஏ வந்து 2 by plus 1 over n pi வருமானு கேக்குறாங்க. ஸோ 2 by pi அப்ளை பண்ணா என்ன வரும் பாரு? அதுல 2 by pi sin of pi by 2 மாறும். sin pi by 2 வேல்யூ 1. அப்ப 2 by pi பக்கத்துல தான் ஹையஸ்டா இருக்கும். யாரு? சைன் கர்வ்ல இந்த மொத்த வேல்யூ எல்லாம் கம்மியா தான் போய்கிட்டே இருக்கிற மாதிரி, ஏன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன் குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்ப சுப்ரீம் வேல்யூ என்ன எடுக்குனாக்கா 2 by pi. அது சுப்ரீம் வேல்யூ எதுல எடுக்குனாக்கா 2 by pi ல தான் எடுக்கும். 2 by pi நம்ம செட்ல கிடையாது. அப்ப அந்த 2 by pi கூட எந்த 1 over n pi n எவ்வளவு லார்ஜா எடுத்தாலும் this is always 2 by pi விட அதிகம் தான். 2 by pi plus 1 over n pi for any n-க்கு. கரெக்ட் தானே? அப்ப நமக்கு இது தெரியும், இதை விட இது அதிகம் தெரியும். அப்ப இது ஆல்வேஸ் என்னவா இருக்கும்? ட்ரூவா இருக்கும். சரியா? இன்ஃபிரிமம்ன்றது என்னது? அப்படியே ஒரு செட்டுக்கு சுப்ரீம் எடுக்குதுனாக்கா அந்த செட்டை மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இன்ஃபிரிமத்துல போவோம். கரெக்டா தானே? சரியா? நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணுங்கன்னா, ஏன்னா சுப்ரீம் ஆஃப் -a ஈக்குவல் டு இன்ஃபிரிமம் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சுப்ரீம் ஆஃப் -a ஈக்குவல் டு இன்ஃபிரிமம் ஆஃப் ஏ.
எது ஈவன் ஃபங்க்ஷனு என்னப்பா? ஓ இங்க 2 பையாங்க. இங்க என்ன போட்டிருந்தேன்? 2 பையா 3 பையா? 3 தான் போட்டிருந்தேனா? ஓகே, அப்ப 3 போட்டா கரெக்டா வருதா? தெரியல. சரி, அந்த வேல்யூ எடுத்து கிட்ட க்ளோஸ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. 0 கிட்ட போட்டோம்னா அது மொத்தமா 0 ஆயிடும். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தது 2 பையில அது மேக்ஸிமம் வேல்யூ எடுத்ததுன்னா அதுக்கு அடுத்து தாண்டி தான் மினிமம் வேல்யூ எடுக்கும். அப்ப அந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்குது? கீழே லோவஸ்ட் வேல்யூ பார்க்கணுமா? லோவஸ்ட் வேல்யூ அப்ப எதுல எடுக்காது? -2/5ல infimum of a less than -2/5. ஏன் 2/5ல தான் அதிகமா எடுக்கும், அது கீழே வரதெல்லாம் கம்மியா தான் வரும் நெகட்டிவ்ல வரும்போது மாடுலஸ்ல போட்டு பார்த்தா. ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ இதுதான் வந்து 2/5ல டேக் வேல்யூனாக்கா அப்ப மைனஸ்ல வந்து இவ்வளவு தூரம் இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்த வேல்யூல அது கம்மியா தான் எடுத்துட்டு வரும் இந்த சைட்ல வரும்போது. அப்ப இன்ஃபிரிம் ஆஃப் ஏ வந்து லெஸ் தேன் -2/5. ஸோ இதை விட இது கம்மியா அதிகமா? ஏன்? ஆமா, லோவர் பவுண்ட் தான். இன்ஃபிரிம் வேல்யூ வந்து இதை விட மேலதான் இருக்கும். ஓ இப்போ கிரேட்டர் தன் போடணுமா? ஏன்னா நெகட்டிவ்ல போடுறோம்ல, சிம்பிள் வந்து இப்படித்தானே 0 கிட்ட இருக்கும்போது அது பெரிய சிம்பிள். ஸோ -2/5. சரி, இது என்னது பாரு? -2/5 விட இது அதிகமா கம்மியா பாரு? -2/35 -1/n5. எது எதை விட அதிகம்? இதை விட இது அதிகமா கம்மியா? ஸோ நெகட்டிவ்ல சப்ராக்ட் பண்ணும்போது இன்னும் கீழே போகுமா? மைனஸை காமனா வெளியே எடுத்துட்டு கீழே என்ன வரும்? இதான் அதிகமா? கிட்ட இருக்குமா? அது 0 கிட்ட இருக்குமா? ஆமா. ஸோ இதுக்கு இன்ஃபிரிம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப செட்டுக்கு? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இது எப்பெல்லாம் 0 எடுக்குது? 1/n/ல 0 எடுக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தானே? 1/n/ல இது எல்லாம் 0 எடுக்கும். அப்ப 1/n/ல 0 எடுக்கிறதுனாக்கா x = 1/n/ன்னு கொடுத்தனியா இந்த ஏ செட் என்ன வரும்? 1/n/, sin of n/ன்னு வரும். ஆமா தானே? அப்ப அதனுடைய 0 செட் ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அந்த கர்வ் எப்படி இருக்குதுன்றது. இப்ப n = 1ல என்ன வரும்? n = 1னா பையில அப்ளை பண்றேன்னு அர்த்தம். பையில 0 எடுக்கும். ஆனா பை வந்து நம்ம கிட்ட அவ்வளவு கிடையாது, இல்ல 2π தான் ஆரம்பிக்கும். அப்படி தானடா அர்த்தம்? தப்பா எழுதுறனடா? கரெக்ட் தானே? 1/n/ல இது மொத்தமும் 0 எடுக்கும். -1 எதுல எடுக்கும்? 1 எப்ப எடுக்கும்? 1 சைன் வந்து இப்படி போகுது இல்லையா? π/2ல 1 எடுக்கும். அடுத்தது இல்ல 3π/2 ஆயிடும். இது 5π/2. அப்ப பாசிட்டிவ்ல இப்படி போவோம். கரெக்ட் தானே? ஸோ அப்ப நம்ம 1/4n + 1 π/2. என்னக்கு 0 கொடுத்தனா π/2 வரும், என்னக்கு 1 கொடுத்தனா 5π/2 வரும், அண்ட் so on இப்படி வரும். ஸோ இது வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாரு? இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? 1/4n + 1 π/2. சாரி, 4n + 1 × π/2 sin of 4n + 1 π/2 போடணுமாடா? அப்பதானே ரெசிப்ரோக்கல் வரும். இப்படி கொடுத்தா தானே அங்க ரெசிப்ரோக்கல்ல போடும்போது அப்படி போவோம் மேல. அப்ப இங்க வந்து மேல 2 போடணும். இதுல எல்லாம் 1 எடுக்கும். ஆமா, 4n + 1 π மேல போகும், கீழே 2 வரும். இங்கயா? ஓகே. இந்த இடத்துல 1 எடுக்கும். அப்ப -1 எந்த இடத்துல எடுக்கும்? 4n - 1 இல்ல
அரே இது வருது இல்ல அடுத்தது -1 அதுதானே பார்க்கணும். இந்த கர்வ் எங்க மைனஸ்ல எடுக்குது அதுதானே கேட்கறான் அவன். ஸோ இதுல எல்லாம் ஒண்ணு எடுக்கும்போது அப்ப ஹையஸ்ட் வேல்யூ எங்க வரும்னாக்கா இதுதான் ஹையஸ்ட் வேல்யூவா வரும் 4/n=1 கேஸ்ல. ஏன்னா அடுத்த எட்ஜ்ல இறங்கி இறங்கி ஏறும். அவன் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் எட்ஜ் ஏறிட்டு ரெண்டாவது எட்ஜ் வருது இல்லையா, இதுதான் லோவரா வரும். ஃபர்ஸ்ட் வால்யூ டச் பண்றது அப்பரா வரும். ஆனா இந்த 2/4n+1 π/2 இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இந்த செட்டுக்குள்ள இருக்கணும். 0 to 2/5ல ஃபர்ஸ்ட் டைம் எங்க மேல போய் அப்ரோச் பண்றதோ அது சுப்ரீமா வரும். அதுக்கு அடுத்த டைம் எங்க வந்து கீழே நெகட்டிவ்ல வருதோ அது இன்ஃபீரிமா வரும். ஓகே சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 எங்க எடுக்குது, -1 எங்க எடுக்குது அது தெரிஞ்சா மட்டும் தான் அந்த ப்ராப்ளத்தை ஈஸியா போட முடியும். இல்லைன்னா லேட்டா தான் ஆகும். -1 வந்து எந்த மாதிரி இடத்துல எடுக்குதுன்னு பாரு. சரி ஓகே. ஆன்லைன்ல x is equal to என்னது +1 எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2/4n+1 into π இது +1 எடுக்குது. சோ இதுல எந்த எண்ணுக்கு வந்து உள்ள வருது பாரு 2/πக்கு n = 1 ன்னு கொடுத்தனே என்ன வரும் 2/5 ன்னு வந்துரும். அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கும். அந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா என்னது 0 to 2/5 இந்த வேல்யூ என்னது 1. 0 பாயிண்ட் சம்திங்கா. அப்ப இதுக்கு எண்ணுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா அதை விட கம்மியா வரும். ஃபர்ஸ்ட் எண்ணுக்கு 1 கொடுத்தோம்னா என்ன வரும் 2/5/2 2/5 டைம்ஸ் 5 அப்படின்னாக்கா இங்க உள்ளபடி வந்துடும். அதானே வரும் 2/5/ன்னு. ஆமா தானே. அதுக்கப்புறம் என்ன 2 கொடுக்கும்போது 8 9 2/9πன்னு வரும். இந்த இடத்தெல்லாம் இந்த கர்வ் வந்து இந்த சைன் கர்வ் இருக்குது இல்லையா இதை தொடும். இந்த இடத்துலயும் இது தொடும். அப்புறம் இந்த இடத்துல 2/5ல போட்டா என்ன வரும் 2/5 போட்டா என்ன வரும் 5/2 வரும் 5/2 வரும். அப்ப இங்க மட்டும் 5/2 வரும்போது 1 வரும் 5/2 வருமா இல்ல மேன் 2/5 கொடுத்தோம்னா 2/5 இது வந்து என்னது 5/2 ஆயிடும் 1 ஆயிடும். அப்ப என்னது 2/5 தான் வரும். அப்ப 2 இந்த இடத்துல ஐடென்டிட்டி தொடும். அப்ப இந்த கேப் இருக்குது இல்லையா அந்த கேப்புக்குள்ள ஒரு வாட்டினாலும் ஏறி இறங்கிட்டு நினைக்கிறேன் உள்ள வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இந்த இடத்துல இங்க தொடணும் அப்படியே டைரக்டா வராதுல்ல. அப்ப ஒரு வாட்டி ஏறிட்டு எப்படி வரும் இந்த கேப்புக்குள்ள இங்க தொடணும். இல்ல 2/4π அடுத்தது 2/11π 4 ஆட் பண்ண எவ்வளவு 13 2/13π இதெல்லாம் இதை டச் பண்ணும். அப்ப என்னன்னா ஓகே அடுத்து -1 எந்த கேப்ல வருது பாரு y = -1 வரணும்னா என்ன எடுக்கணும் சைன் இந்த டவுன் 3π/2 ஐயோ இந்த இடம் வரும். அடுத்த ரவுண்ட் எங்க வரும் இங்க வரும். சோ அப்ப ஜெனரல் என்னன்னு கேக்குறேன் 2/4n-1 கரெக்டா. எண்ணுக்கு 1 கொடுத்தா என்ன 3 2/3 இல்ல 3/2 தானே வரணும். வருதான்னு கேக்குறேன். ரெசிப்ரோக்கலா கொடுத்தா ரெசிப்ரோக்கலா பார்க்கணும். அடுத்தது n = 2ன்னு கொடுத்தனியா 8 8 7 7π/2னா இது 5π/2 அடுத்தது 7π/2 கரெக்ட் தானே இல்ல தப்பா போடும். ஓகே அப்ப எண்ணுக்கு 1 கொடுத்தனியா என்ன ஆயிடும் இது 3π ஆயிடும். ஆமா தானே. எண்ணுக்கு 1 கொடுத்தனியா எண்ணுக்கு 2 கொடுத்தனியா 7π ஆயிடும். ஓகே அப்ப இது 2/, அடுத்தது வந்து உனக்கு 2/π இருக்குது. அடுத்து 2/3π இருக்குது. எது எங்க வரும் 2/π இது 2/5π அப்ப இந்த கேப்ல வரும்
இந்த கேப்ல வரும். அப்ப இந்த கேப்ல தான் அது -1 அட்டைன், -1ல இந்த இடத்துக்கு போகும் நெகட்டிவ்ல ஐடென்டிஃபை தொடும். இதுல தான் வந்து 2/ல தான் வந்து இங்க தொடும். அப்ப சுப்ரீம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2/5 தான் அதிகமா இருக்கும் செட்டு. இந்த இன்ஃபிரிம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா இது வரைக்கும் என்ன வேல்யூ இது 2/3 அதை போட்ட அப்படின்னாக்கா 2/3ன்னு போட்டேனாக்கா பை அது நெகட்டிவ்ல வந்து டச் பண்ணும். அது நெகட்டிவ்ல டச் பண்ணும். ஏன்னாக்கா இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் வந்து -1 ஆகும். இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா 2/3 வரும். ஆமா தானே? -2/3 வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஏறி ஏறி இப்படி போய்கிட்டே வரும். அப்ப இதுல இருக்கிறதே ஹையஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது, லோவஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது. அந்த லோவஸ்ட் வேல்யூ எடுக்கிற பாயிண்ட் தான் 2/3π. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா -2/3π தான் லோவஸ்ட் வேல்யூ. அவங்க அது கூட என்ன பண்ணிக்கிறாங்க -1 சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப சப்ராக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா எப்படி போவோம்? கீழே போவோமா மேல போவோமா? ஏற்கனவே இது ஒரு நம்பர் மறுபடியும் என்ன சப்ராக்ஷன்ல சொல்லும் போது என்ன வரும்? கீழே போவோம். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வெளியே -1 கீழே போயிடும். அப்ப எங்க இருக்கும் அப்படின்னாக்கா இப்படி இருக்கும். ஒரு எண்ணுக்கும் இப்படி வந்துகிட்டே இருக்கும். n டென்ஸ் இன்ஃபினிட்டி போது இதை அப்ரோச் பண்ணும். n டென்ஸ் இன்ஃபினிட்டி போது இதை அப்ரோச் பண்ணும். கரெக்டா? அப்ப சுப்ரீம் வேல்யூ என்ன வரும்? சுப்ரீம் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2/5 வரும். ஏன்னா சுப்ரீம் வேல்யூ எப்ப அந்த சைன் ஆஃப் 1/1 எடுக்குதோ அங்க பார்க்கணும். அது இல்லாத அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஆசிலேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப 2/5ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இது 1 எடுக்கும் 2/5 வேல்யூ வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2/3πல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா இது -1 எடுக்கும், இது 2/3π இருக்கும். அப்ப நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் டைம்ஸ் ஆஃப் என்னது 2/3π. ஸோ இவங்க இன்ஃபிரிம் வேல்யூ என்ன பண்ணிக்கிறாங்க -1/n/னாக்கா அப்ப என்ன சப்ராக்ட் பண்ணும்போது இன்னும் கீழே போகும். அப்ப கீழே இருந்து இப்படி மேல அப்ரோச் பண்ணிக்கிட்டு வரும். -2/3π அப்ரோச் பண்ணிக்கிட்டு வரும். அப்ப இந்த செட்னுடைய இன்ஃபிரிம் வேல்யூ இது, செட்னுடைய சுப்ரீம் வேல்யூ இது. இது கூட என்ன வந்து ஆட் பண்ணி வச்சிடறான் எக்ஸ்ட்ரா. அப்ப மேல இருந்து அப்ரோச் பண்ணதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப சுப்ரீம் வேல்யூ இது, இன்ஃபிரிம் வேல்யூ இது. ஓகே, என்ன திருன்னு முடிக்கிறேன்? கம்மியா தான் எடுக்கும். அந்த வேல்யூ என்னன்னு தெரியாதுல்ல. அப்படி இல்ல, நீ எடுக்கிற இன்ஃபிரிம் வேல்யூ இதை விட என்ன கம்மியாகவும் போலாம்ல. இதுதான் உனக்கு கம்மி எப்படி தெரியும்? அது உண்மைதான், அது உண்மைதான் இருக்குன்னு சொல்ல. அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா சப்ரேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொல்றது எனக்கு புரியல, நீங்க புரிஞ்சுக்கிட்ட. வேற ஏதாவது ஆன்லைன்ல கொஸ்டின்? வேற